ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வேல்யூ இன் லிஸ்ட். பைத்தானில் எப்படி வந்து ஒரு வேல்யூவை லிஸ்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன் பைத்தான் லிஸ்ட் ஆர் ஆர்டர்ட் அண்ட் ஈச் ஐட்டம் இன் எ லிஸ்ட் இஸ் அசோசியேட்டட் வித் எ நம்பர். இப்போ பைத்தானில் பார்த்தோன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டும் ஆர்டராக இருக்கும், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் இப்போது ஏ ஆஃப் ஐட்டம்னா ஏ ஆஃப் 0 அண்ட் தென் ஏ ஆஃப் 1 அந்த மாதிரி இருக்கும். லிஸ்ட்டுக்கு 0 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர். இப்போ இந்த 0 1லாம் இருக்கு இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் நம்பர் சொல்லுவோம். த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம சொன்னால் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் எதுனா 0 ஸ்டார்ட் ஆகும், 1 அண்ட் தென் ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அது தகுந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். இந்த இண்டெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இன்டீஜரில் தான் அது இருக்கும். த இண்டெக்ஸ் மஸ்ட் பி அண்ட் இன்டீஜர். நெஸ்டட் லிஸ்ட் ஆர் ஆக்சஸ் யூசிங் நெஸ்டட் இண்டெக்ஸிங். நெஸ்டட் லிஸ்ட்னா இப்போ 0 1 1 0 அந்த மாதிரிலாம் வரல இல்லையா, நம்பர் ஆஃப் மல்டிபிள் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் இண்டெக்ஸிங் மூலிமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் லிஸ்ட்டில் கொடுத்துலாம். லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன், ஹலோ ஹாய் வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் 0ன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இது வந்து லிஸ்ட் ஆஃப் 0, இது லிஸ்ட் ஆஃப் 1, லிஸ்ட் ஆஃப் 2. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 0. இப்போ பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் 0 நமக்கு என்ன இருக்குது ஹலோன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 2, 2ல் நமக்கு என்ன இருக்குது வேர்ல்டு. அப்போது நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும், அவுட்புட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஹலோ வேர்ல்டு நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இன் பைத்தான் பார்த்தோன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் கூட பொசிஷன் ரெப்ரசன்ட் பொசிஷன் வந்து எண்ட் ஆஃப் தி அரே. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அரேலேருந்து வரும். இது மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நெகட்டிவ் இண்டெக்டிங் மீன்ஸ் பிகினிங் ஃப்ரம் த எண்டு வந்து இருக்கு இல்லையா, அது வந்து -1 நம்ம சொல்வோம் லாஸ்ட் ஐட்டத்தை. அதுக்கு முன்னாடி இருக்கிறது -2, அதுக்கு முன்னாடி இருக்கிறது -3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் இண்டெக்ஸின்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ லிஸ்ட்டில் 1, 2, ஹலோ, 3, வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் -1 அண்ட் பிரிண்ட் ஆஃப் -3. அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் -1 சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ நெகட்டிவ் வரும்போது இது -1 வரும், இது -2, இது -3 இப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ -1ன்றது நமக்கு என்ன அது வேர்ல்டு. அப்போ எனக்கு வேர்ல்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. -3ன்றது என்னது ஹலோ. அப்போ எனக்கு ஹலோன்றது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா -4 -5 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ புரியுதுங்களா நெகட்டிவில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தாங்களா ஸ்லைசிங் ஆஃப் எ லிஸ்ட். ஸ்லைசிங் ஆஃப் எ லிஸ்ட் அப்படின்னு என்னென்னு சொன்னோன்னா இன் பைத்தான் இட் இஸ் பாசிபிள் டு ஆக்சஸ் ஏ போர்ஷன் ஆஃப் எ லிஸ்ட் யூஸிங் த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். அதாவது இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு போர்ஷன் ஆஃப் எ லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் ஹலோன்றதை தனித்தனி ஸ்ட்ரிங்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் 2:5. 2:5 மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 to 4. அதாவது அரேயோட இண்டெக்ஸ் நம்பர் 2 to 4 இருக்குது எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு அர்த்தம். லிஸ்ட்டில் 0 இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. அப்போ 2 to 4 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே. 5 மீன்ஸ் 5க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தான் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கும், அதான் 4. அப்போ 2 to இருக்க 4 வரைக்கும் ஆக்சஸ் பண்ணோம். 2ல் என்ன இருக்குது 1 அண்ட் தென் 3ல் 1 4. அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும் 1 1 0. இது வரைக்கும் நமக்கு அந்த அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா லிஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னா 3லேருந்து இந்த மாதிரி கோலன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் ஃபுல்லான்னு அர்த்தம். அப்போ எனக்கு 3லேருந்து ஃபுல்லாக எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும். இப்போ 3லேருந்து நமக்கு 4 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், இந்த எல்லும் இந்த 0வும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு கோலன் கொடுத்துருவேன். இந்த மாதிரி கோலன் மீன்ஸ் என்னென்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா டேட்டாவுமே எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு அர்த்தம், அதான் கோலன். கோலன்னா எந்த ஒரு ரேஞ்சுமே கிடையாது. அப்போ இதில் என்ன இருக்குது நமக்கு ஹலோன்றது இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ கிளியராக இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி வந்து பைத்தான் லிஸ்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோன்றதை கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.